கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. மீண்டுமாக இந்த மாதத்தின் வாரத்தின் முதலாவது நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கடந்து வரும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். யார் இந்த மெல்கிசேதேக்கு? ஹூ இஸ் திஸ் மெல்கிசேதேக்? முதலாவது பாகத்தை கடந்த வாரம் தியானித்தோம். இன்று இரண்டாவது பாகத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதற்காக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்திலே குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஆமேன். வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி ஜெபித்து அவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். Praise the Lord. Hallelujah. நாம் ஜெபத்தோடு இருப்போம். என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். என்னேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே. தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே. தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். அவர் வாயின் முத்தங்களால் என்னை மனுதினமும் முத்தமிடுகிறார். அவர் வாயின் முத்தங்களால் என்னை அனுதினமும் முத்தமிடுகிறார். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே. தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. என் நேசர் என்னுடையவர்,
நான் என்றென்றும் அவருடையவன். ராஜரேசத்திலும் முந்தன் நேசமே அது இன்பமும் மதுரமானது. ராஜரசத்திலும் முந்தன் நேசமே அது இன்பமும் மதுரமானது. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். முற்றிலும் அழகுள்ளவர் இவரே என் சிநேகிதர். இயேசு முற்றிலும் அழகுள்ளவர் இவரே என் சிநேகிதர். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். இந்த சாலைக்குள்ளே என்னை அழைத்து செல்கிறார், என் மேல் பறந்த கொடி நேசமே. இருந்து சாலைக்குள்ளே என்னை அழைத்து செல்கிறார், என் மேல் பறந்த கொடி நேசமே. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான உயிர்கலந்த கால வேளையில் தேவ சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக கிருபைகளை தந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். யார் இந்த மெல்கிசேதேக்கு என்ற தலைப்பில் இரண்டாவது பாகத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் பிரசன்னராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய நாம மகிமைக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினாலே நீர் அபிஷேகத்திரள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனால் அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை அடியனுடைய நாவை பிடித்து கொண்டு நீர் பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாக அடியனை அபிஷேகித்து உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி கொடுப்பீராக. அதை கேட்க போகிற நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களும் செவிகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா கணநித்திரை ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய பிரசன்னமானது எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, உமக்கு சோத்திரம் சோத்திரம். கர்த்தாவே, தேவ செய்தி எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் செலுத்தின காணிக்கைகள் தசமபாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமற் போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, வசனம் சொன்ன சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தொடர்ந்து ஆராதனை தொடக்கத்தில் முடிவரைக்கும் தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். சகல துதி கனமகிமை ஆவற்றை உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அவருடைய வார்த்தைக்கு போகிறோம்.
யார் இந்த மெல்கிசேதேக்? ஹூ இஸ் திஸ் மெல்கிசேதேக்? இரண்டாவது பாகம். அதற்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 5 முதல் 9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். பூமிக்குரிய கூடாரம் என்பது இந்த சரீரம். இந்த சரீரம் தான் என்னது? நம்முடைய கூடாரம். இந்த கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு இருக்கிறது. ஆமென். இந்த சரீர வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை முடிந்து போகிறதல்ல. நாம் பரலோகத்திற்கு சென்று அவர் அந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போகும்போது வேறொரு சரீரம் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அதுதான் பரலோகத்துக்குரிய வீடு. அது நித்திய வீடாக இருக்கிறது. ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த சரீரமாகிய கூடாரத்தில் வியாதிகள் வரும், துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், பலகீனங்கள் வரும், மரணம் வரும், எல்லாமே வரும். ஆனால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த வீட்டிலே எதுவுமே வராது. அந்த வீட்டிற்காக நாம் போவதற்காக நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக இந்த சரீரத்தை விட்டு தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தின அந்த சரீரமாகிய பரலோகத்தின் வீட்டுக்கு செல்வதற்கு நீங்கள் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஆமென். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வாஞ்சை இல்லாமல் ஏதோ ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்தோமா, ஏதோ ஒரு நாள் எல்லாரையும் பார்த்து பேசணுமா, அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். நாம் நம்முடைய பரலோக வீட்டை, நித்திய வீட்டை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் அதை நாம் தரித்து கொண்டவர்களா? சரி, இந்த கூடாரத்தில் இருக்க நாம் பாரம் சுமந்து என்ன செய்கிறோம்? தவிக்கிறோம். இந்த போர்வையை கலந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், பாருங்கள், இன்னொரு பக்கம் இது ஒரு போர்வை. நம்முடைய ஜீவன் எங்க இருக்கிறது? நமக்கு உள்ளாக இருக்கிறது. அதற்கு மேலே ஒரு சரீரமாகிய போர்வை இருக்கிறது. இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். ஆமென். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த தேகத்தை விட்டு எப்பொழுது ஆண்டவர் என்னை அழைப்பார், எனக்காக ஒரு தேகம், அதாவது ஒரு நித்திய வீடு இருக்கிறது, அதை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நமக்கு இருக்குமானால், பிரியமானவர்களே, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. அதுக்காக நாம் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமாயிருக்க நாடுகிறோம். ஆகையால் நாம் இந்த உலகத்திலே இந்த சரீரத்தில் குடியிருக்கிற நாட்களிலே நாம் யாருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறோம். கர்த்தருக்கு மகிமையுண்டாம். சரி, இப்போ செய்திக்கு போவோம். யார் இந்த மெல்கிசேதேக்கு? இந்த செய்தியில் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். உலகம் அஸ்திவாரம் போடப்படுவதற்கு முன்பே அவருடைய பெயர் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் இருந்தது. அல்லேலூயா. பாருங்கள், சரீரங்கள் என்ற தலைப்பில் வருகிற உபவாச சனி அன்று பிரசங்கிக்க இருக்கிறேன். அந்த ஆராதனை யாரும் இழந்து விட வேண்டாம். ஏன்னா எத்தனையோ சரீரத்தை நான் வாசித்து காண்பித்தேன் இல்லையா? சரீரங்களை பற்றி நாம் அதை தியானிக்க போகிறோம். அதாவது கார்போரல் பாடி மனித சரீரம், செலஸ்டியல் பாடி வானத்துக்குரிய சரீரம், தியோபனி பாடி ஆவிக்குரிய சரீரம், குளோரிஃபைடு பாடி மகிமையின் சரீரம், டெரஸ்ட்ரியல் பாடி பூமிக்குரிய சரீரம் என்று
பல விதமாக இந்த சரீரங்களை பற்றி நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நாம் எந்த சரீரத்தில் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம், எந்த சரீரத்துக்கு நம்ம போக போகிறோம். ஏன்னா அந்த உலக வாழ்க்கையோடு நம்மளோட வாழ்க்கை முடிந்து போகிறதில்லை. ஆவி சாகாது. அவன் பாவியாக இருந்தாலும் பரிசுத்தவானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அவனுடைய மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த மண்ணான சரீரம் எங்கே போகும்? மண்ணுக்கு போகும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். ஆகையால் எல்லா ஆவிகளும், அது பாவியாக இருந்தாலும் பரிசுத்தவானாக இருந்தாலும், எல்லா ஆவிகளும் இந்த மாம்ச சரீரத்தை விட்டு போகும் பொழுது எல்லா ஆவிகளுக்கும் ஒரு சரீரம் அங்கே இருக்கிறது. எல்லாமே சரீரத்தை பெற்றுக்கொள்ளும். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய சரீரத்தை போல ஒரு சரீரம் யாருக்கும் கிடைக்காது. அது என்னவென்று நாம் பார்க்க போகிறோம். வருகிற சனிக்கிழமை ஆராதனை விட்டுறாதீங்க. உபவாச ஆராதனையில் அந்த செய்தி நம்ம பிரசங்கிக்க போகிறோம். கவனிங்க. பிறகு அதிலிருந்து அவர் வார்த்தையானார். பாருங்க, நான் போன வாரமாக பிரசங்கித்தேன். அல்லேலூயா. தேவன் ஆதியிலே என்பதுக்கு முன்பாகவே அவர் தேவனாக இருந்தார். ஆதி என்பது ஒரு ஆரம்பம். ஆமென். ஆதியிலே வார்த்தை, அது கிறிஸ்து. ஆனால் தேவன் எண்ணப்படுகிறவர் அதற்கு முன்பாகவே ஜீவிக்கிறார். அவர் தன்னில் தானே ஜீவனுடையவராக இருக்கிறார். அவர் வார்த்தையானார். இந்த தியோபனி ஆவிக்குரிய சரீரத்தில் அவர் தோன்றவும் மறையவும் முடிந்தது. இந்த பூமிக்கு மாம்ச சரீரத்தில் வருவதற்கு முன்பாக அந்த ஆவிக்குரிய சரீரத்தில் அவர் இருக்கிறார். ஆமென். அடுத்த வாரம் நாம் சனிக்கிழமை விரிவாக பார்ப்போம். அந்த சரீரத்திலே அவர் என்ன முடியும்? தோன்றவும் முடியும், மறையவும் முடியும். அல்லேலூயா. அவர் தோன்றவும் முடியும், மறையவும் முடியும். அதன் பிறகு அவர் மாம்சத்தில் வந்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து மகிமையின் சரீரத்தில் திரும்ப சென்று விட்டார். ஆமென். அவர் வார்த்தையின் சரீரத்தில் இருந்தார். பின்பு மாம்ச சரீரத்தில் பூமிக்கு வந்தார். நமக்காக இரத்தம் சிந்துவதற்காக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக பூமிக்கு வந்தார். அதன் பிற்பாடு அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு மகிமையின் சரீரத்திலே, ஆமென், ஆவிக்குரிய சரீரம், மாம்ச சரீரம், மகிமையின் சரீரம். ஆனால் நீயோ பாவத்தினால் சோதிக்கப்படுவதற்காக ஆவிக்குரிய சரீரத்தில் பிரவேசிக்காமல் வேறு வழியாக மாம்ச சரீரத்தில் வந்திருக்கிறாய். பார்த்தீர்களா? நாம் நேரடியாக மாம்ச சரீரத்தில் வந்திருக்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் ஆவி மனிதனாக இருந்தான். அவன் ஆவி மனிதனாக இருந்தான். பின்பு மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி, முதலாவது சிருஷ்டித்தார், பின்பு உருவாக்கினார். உருவாக்கப்பட்ட மண்ணினாலே உருவாக்கப்பட்ட அந்த சரீரத்துக்குள் அந்த ஆவி மனிதனை உள்ளே அனுப்பினார். அதாவது ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனிதன் ஜீவாத்மாவானார். அல்லேலூயா. ஆனால் உண்மையாகவே தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் இதுவல்ல, இந்த கையல்ல, இந்த காலல்ல, இந்த சரீரம் அல்ல. தேவனால சிருஷ்டிக்கப்பட்டவர், அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டவர் உள்ளே ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஆமென். இது தற்காலிகமான ஒரு போர்வை. குளிர் நேரத்தில் போர்வையை மூடுகிறோம், வெயில் வந்த பிறகு தூக்கி வச்சு தூர வச்சிடுறோம். அதே போன்று இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு போர்வை தான். இதற்காக நாம் வாழ்ந்தோமானால் எல்லாரை விட நாம் எப்படி இருப்போம்? பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இந்த சரீரத்துக்காக நாம் வாழ்வோமானால். வசனம் இருக்கிறதுல 1 கொரிந்தியர் 15
19ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:19. ஆண்கள் யாருமே பைபிள் வாசிக்கிறது இல்லை. பைபிள் வாசிக்கிறவங்க டக்கு 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 டக்குன்னு எடுத்து வாசிக்கணும். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இந்த உலகத்துக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வச்சு வாழ்கிறதா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் நாமும் எப்படி இருப்போம்? பரிதபிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அது கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. இம்மைக்காக நாம் வாழ்வதுதான் வாழ்க்கை என்று நாம் நினைக்கிறோம். அது பரிதவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஆனால் இம்மைக்காக நாம் வாழவில்லை பிரியமானவர்களே. நாம் மறுமைக்காக, நித்திய ஜீவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் மாம்ச சரீரத்தில் நாம் வந்திருக்கிறோம். அதற்கு பிறகு பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் நமக்கு வேறொரு கூடாரம் காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த சரீர வாழ்க்கையோட வாழ்க்கை முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா தவறு. வேறொரு கூடாரம் நமக்கு இருக்கிறது. இது பூமிக்குரிய கூடாரம், அது பரலோக கூடாரம். ஆமென். பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் நமக்கு வேறொரு கூடாரம் காத்து கொண்டிருக்கிறது. அது தேவனாலே கைவேலை இல்லாத கட்டப்படாத ஒரு நித்திய வீடு. அந்த சரீரத்தை நாம் இன்னும் பெறவில்லை. அதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாம்ச சரீரமாகிய அங்கி கீழே விழுந்து விடும் போது ஸ்திரீயினால் பிறவாததும் கைவேலை இல்லாததுமாகிய தியோபனி ஆவிக்குரிய சரீரம் நமக்கு ஒன்று உண்டு. அது நமக்காக காத்து கொண்டிருக்கிறதாம். இந்த உலகத்தை விட்டு போகும்போது நமக்காக அது காத்துக்கிட்டு இருக்குது. அதனால நம்ம மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லவே இல்லை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணத்தை ஜெயிக்கிற ஒரு கூட்டம் உண்டு, மரணத்துக்கு பயப்படாத ஒரு கூட்டம் உண்டு. அதுதான் கிறிஸ்தவர்கள். ஆமென். ஆகையால் அந்த சரீரம் மறுபடியும் வந்து மகிமையின் சரீரத்தை எடுத்துக்கொள்கிறது. பார்த்தீங்களா? ஒரு மனிதன் மரித்த பிற்பாடு இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுதே ஒரு ஆவிக்குரிய சரீரத்துக்குள் போய்விடுகிறோம். அதன் பிற்பாடு இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையின் சரீரத்திலே ஆகாயத்தில் வரும் பொழுது நாமும் மறுரூபமாகி அந்த மகிமையின் சரீரத்திலே அவரை முகமுகமாக சந்திப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12. அல்லேலூயா. கவனிங்க, நாம் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். ஆனால் அவர் வெளிப்படும் போது இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆகிலும் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நாம் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று. ஆமென். அவர் மகிமையின் சரீரத்தில் ஆகாயத்தில் வெளிப்படுவார். ஓ, கிறிஸ்துக்குள் உயிர்த்தெழுந்த மணவாட்டியும் உயிரோடு இருக்கிற மணவாட்டியும் இமைப்பதில் மர்வமாகி மகிமையின் சரீரத்தை பெற்று அவரை ஆகாயத்தில் சந்திக்க போகிறோம். இவ்விதமாய் நாம் என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம். இனி மரணம் இல்லை, அலறுதல் இல்லை, துக்கம் இல்லை, பசி இல்லை, வேதனை இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு ராஜ்யத்துக்கு நம்ம போக போறோம். ஆமென். அப்ப எவ்வளவு நாம் முனைப்பாக இருக்க வேண்டும், எவ்வளவு பிரயாசத்தோடு நாம் ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த சரீரம் மறுபடியும் வந்து மகிமையின் சரீரத்தை எடுத்துக்கொள்கிறது. ஆகவே தான் இயேசு தான் மரித்த போது காவலில் வைக்கப்பட்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு பிரசங்கிக்க பாதாளத்துக்கு சென்றார். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அதன் பிற்பாடு அந்த ஆவியிலேயே அவர் எங்கு சென்றார்? பாதாளத்துக்கு சென்று காவலில் உள்ள அந்த ஆத்மாக்களுக்கு அவர் பிரசங்கித்தார். ஆமென். மீண்டுமாக ஆவிக்குரிய சரீரத்துக்குள் பிரவேசித்தார். பார்த்தீங்களா?
ஆமென். அங்கு செல்வதற்காக மீண்டுமாக ஒரு ஆவிக்குரிய சரீரத்துக்குள் பிரவேசித்தார். ஓ, என்ன அதிசயம்! தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒன்று தெரியுமா? தேவன் எந்த நேரத்திலும் ஆவிக்குரிய சரீரத்திலே நமக்கு தோன்ற முடியும். அல்லேலூயா. நம்மிடத்திலிருந்து மறைந்து போக முடியும். ஆமென். அது மிக முக்கியமானது. கொரிந்தியர் 5:1, இப்பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் நமக்கு வேறொன்று இருக்கிறது. நாம் அக்கூடாரத்தில் பிரவேசிக்காதபடி ஆதாமை போல சோதிக்கப்படுவதற்காக தேவனுடைய சிந்தையிலிருந்து நேராக மாம்சத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையானது சோதிக்கப்பட்ட பிறகு உலகம் அஸ்திபாரம் போடப்படும் முன்பே நமக்காக ஆயத்தப்பட்டிருக்கும் அந்த சரீரத்துக்குள் செல்வோம். யாருக்குமே சந்தோஷம் இல்லையா? அந்த சரீரத்துக்குள்ளே போவோன்னு சொன்னால் மூச்சு கட்டாமல் உட்காந்துருக்கேன். யாருக்கும் விருப்பம் இல்லையா? ஆமேன்னு சொல்லல, தெரியலையா? எங்க அந்த சரீரத்துக்குள்ளே போவேன்னு நான் சொல்கிறேன் விசுவாசத்தோட. நீங்கள் போகிற மாதிரி தெரியலையே. நீங்கள் போகணுன்னா ஆமேன் அல்லேலூயா அது சொல்லுவீங்க. என்னாச்சு? ஆவியில் அனலாக இருக்கணும். சர்ச்சுக்குள்ளே வந்தாச்சுன்னா ஆவியில் அனலாக இருக்கணும். கீழே குனியக்கூடாது. பைபிளை மூடிருங்க. வாசிக்கிறவங்களை தவிர நேராக எங்கே பாருங்கள், பிரசங்க பீடத்தை நோக்கி பாருங்கள். ஆகையால் அவருடைய வார்த்தையானது சோதிக்கப்பட்ட பிறகு உலக அஸ்திபாரம் போடப்படும் முன்பே நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும். பாருங்கள், எப்பொழுது தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். அவருடைய சிந்தையிலே மாம்ச சரீரத்தில் நாம் வருவோம் என்றும் பின்பு நாம் அந்த மகிமையின் சரீரத்துக்குள்ளாக அந்த பரலோக வீட்டுக்குள் செல்வோம் என்பதை அவர்கள் அறிந்து அவர் ஆயத்தப்பட்டிருக்கும் அந்த சரீரத்துக்குள் செல்வோம். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தில், இதோ உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். சரிதானா? உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் இருக்கிற இடத்திலே, நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. பாருங்க, அவர் எங்க இருக்கிறாரோ அங்கே போய் நம்ம இருக்க போறோம். எவ்வளவு சந்தோஷமான காரியம்! ஒரு ஆமேன் இல்லை, ஒரு அல்லேலியே இல்லை. போகணும்னு விரும்புறீங்களா இல்லையா? ஆண்டவரோடு கூட இருக்குன்னு ஆசைப்பட்ட ஒரு தெய்வ மனிதன் இருந்தார். யாரு? ஆண்டவரோடு இருக்க ஆசையா இருக்கிறேன்னு சொன்னவர் யாரு? பரிசுத்த பவுல். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து என் தேவனோடு கூட நான் இருக்க ஆசையா இருக்கிறேன்னு சொன்னாரா சொல்லலையா? பவுல் தானே சொன்னார். அல்லேலூயா. சரி, எடுங்க. ஆகையால் நான் மறுபடியும் உங்களை அழைத்து செல்வேன். சரி, இப்போ அந்த சரீரம் நமக்காக தேவன் ஆயத்தமாக்குறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலம் என்றால் நாம் வசிக்கக்கூடிய அந்த சரீரம், அதை நமக்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு, அதற்கு என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆமென். There are many places are there. அநேக இடங்கள் உண்டு என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது. அந்த சரீரம் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரு சிறு குழந்தை மரித்து விட்டாலும் கூட அந்த சிறு குழந்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சரீரம் அங்கே இருக்கிறது. ஆமென். யாரும் அழிந்து போக மாட்டார்கள். கர்த்தர் ஒரு மகிமையின் ஒரு நித்திய வீட்டை அங்கே வைக்கிறார். ஆகையால் நாம் சோதிக்கப்பட்டு பரீட்சிக்கப்படுவதற்காக அந்த வார்த்தையாக சரீரத்தை தாண்டி இங்கே வந்திருக்கிறோம். நாம் அந்த சரீரத்தின் வழியாக வந்திருந்தால் சோதனையே இருந்திருக்காது. எந்த சரீரத்தின் வழியா? அந்த ஆவிக்குரிய சரீரம், அதுதான் வார்த்தையின் சரீரம். இயேசு அந்த சரீரத்தில் தான் இருந்தார் முதல்ல. அந்த சரீரத்தில் என்ன கிடையாது? சோதனையே வந்திருக்காது. ஆனால் நாம் நேரடியாக மாம்ச சரீரத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் இயேசு வார்த்தையின் சரீரத்தில் இருந்து பின்பு மாம்ச சரீரமாக இந்த பூமிக்கு வந்தார். ஆமென்.
அதனால தான் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு சோதிக்கப்படுவதற்கு அந்த மாம்ச சரீரம், நாமும் இந்த பூமியில் சோதிக்கப்படுகிறதுக்கு தான் இந்த மாம்ச சரீரம். சோதனை இல்லாமல், உபத்திரவம் இல்லாமல் எந்த ஒரு நபரும் பரலோகத்துக்குள் போக முடியாது. முதலாவது அவன் சோதிக்கப்படணும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது போல அதைவிட விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். யோபு சொல்லுகிறான், நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். அப்போ நமக்கு சோதனை கண்டிப்பாக உண்டு. அநேக உபத்திரங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் என்று பவுல் சீசருடைய மனதை திடப்படுத்தினான் என்று அப்போஸ்தலர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. உபத்திரத்தின் வழியாக தான் நம்ம போக வேணும். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை பஞ்சிமத்தை போன்ற வாழ்க்கை அல்ல. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார், அவர் பாடுபட்டார். அதனால் சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் என்ன செய்கிறாராம்? உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் மாம்ச சரீரத்தில் சோதிக்கப்படுவதற்காக வந்தார், சிலுவையில் அறையப்படுவதற்காக வந்தார். நாமும் இந்த மாம்ச சரீரத்தில் எதுக்காக இருக்கிறோம்? இப்போ சோதிக்கப்படுவதற்காக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் நாம் அந்த சரீரத்தை, அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ளே நம்ம போகலை. நாம் அந்த சரீரத்தின் வழியாக வந்திருந்தால் சோதனை இருந்திருக்காது. ஏனென்றால் நாம் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக இருந்திருப்போம். ஆகவே தான் இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். ஏனென்றால் அவர் மாம்சமாவதற்கு முன் வார்த்தையாக இருந்தார். பிறகு நாம் வார்த்தையாகிறோம். ஆமென். மெல்கிசேதேக்கை குறித்த உண்மையான வெளிப்படுத்தல் இப்பொழுது வெளிச்சத்திற்கு வருகிறது. அவர் மாம்சத்தில் வருவதற்கு முன் வார்த்தையாகிய தேவனாக இருந்தார். ஆமென். வார்த்தையாகிய தேவன். ஏனென்றால் அவரை போல் சாவாமை உள்ளவர் ஒருவரும் இல்லை. 1 தீமோத்தேயு 6:15-16 அப்படி சொல்லுகிறார். என்ன? அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவருக்கே கனமும் வல்லமையும் உண்டாயிருப்பதாக. 1 தீமோத்தேயு 6:15-16 2 பாருங்கள். எனக்கு தகப்பனும் தாயும் இருந்தார்கள், உங்களுக்கும் அவ்வண்ணமே தகப்பனும் உண்டு தாயும் உண்டு. சகோதரன் பிரணாமுக்கு தகப்பன் இருந்தார், தாய் இருந்தார். அதேபோல் உங்களுக்கும் தாய் இருக்கிறார்கள், தகப்பன் இருக்கிறார்கள். எனக்கும் தாய் இருக்கிறார்கள், தகப்பன் இருக்கிறார். இயேசுவுக்கும் தகப்பனும் தாயும் இருந்தார்கள். யாருக்கு? இயேசுவுக்கு. ஆனால் மெல்கிசேதேக்குக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, வம்ச வரலாறும் கிடையாது. ஆமென், ஆமென். இயேசுவுக்கும் தகப்பனும் தாய் இருந்தார்கள். ஆனால் இந்த மனிதனுக்கு, அதாவது மெல்கிசேதேக்குக்கு தகப்பனோ தாயோ கிடையாது. இயேசுவுக்கு ஆரம்பமாக ஒரு காலம் இருந்தது. சரிதானா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை இன்னைக்கு கொண்டாடுறாங்களா இல்லையா? அப்படியானாலும் அவருக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது. ஆமென். பிறந்த நாளை அவர்கள் மாற்றி கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் பிறந்தார் என்பது உண்மை. ஏனென்றால் லூக்கா 2:11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கவனிங்க. ஆகையால் இயேசுவுக்கு தகப்பனும் தாயும் இருந்தார்கள். காரணம், அவருக்கு ஒரு ஆரம்பம் இருந்தது. அவர் இந்த உலகத்திலே குழந்தையின் ரூபத்தில் வந்து பிறந்தார். இயேசுவுக்கு ஆரம்பமாக ஒரு காலம் இருந்தது. ஆனால் இந்த மனிதனுக்கு அவ்வண்ணமாக ஆரம்பமோ முடிவோ இல்லை. ஆமென். கவனிங்க. அந்த மெல்கிசேதேக்கு யாருங்கிறதா முக்கியம். எபிரேயர் 7:1-3 இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான்.
இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இந்த மெல்கிசேதேக்கு என்ன இல்லைங்க? தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, வம்ச வரலாறும் இல்லை. ஆனா இயேசுவுக்கு தகப்பன் இருந்தாரு, தாய் இருந்தாரு, வம்ச வரலாறு இருக்கு. இயேசு கிறிஸ்துக்கு வம்ச வரலாறு இருக்கா? மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. பாத்தீங்களா? இங்க யார் இருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருக்குங்க? வம்ச வரலாறு இருக்கு. ஆனா மெல்கிசேதேக்கு வம்ச வரலாறு இல்லை. உங்களுக்கு வம்ச வரலாறு இருக்கு, உங்களுக்கும் வம்ச வரலாறு இருக்கு, எனக்கும் வம்ச வரலாறு இருக்கு, இயேசுக்கும் வம்ச வரலாறு இருக்கு. ஆனால் மெல்கிசேதேக்கு என்பவருக்கு வம்ச வரலாறு கிடையாது. கவனிங்க. இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல். நாட்களின் துவக்கம் இல்லை, ஜீவனின் முடிவும் இல்லை. தேவனுடைய குமாருக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான். அவ்வளவுதான். இயேசு தன் ஜீவனை தந்தான். ஆனால் இந்த மனிதன் அவ்விதம் மரிக்கவில்லை, மரிக்கவும் முடியாது. காரணம், அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தார். காரணம், வார்த்தையில் இருந்த அந்த இயேசு கிறிஸ்து மரிக்கும்படி ஒரு சரீரத்தை பெற்று இந்த உலகத்தில் வந்தார். அவர் தம்முடைய முதலாம் வருகையிலே மரிக்கக்கூடிய ஒரு சரீரத்தில் வந்தார் என்று தீர்க்கதரிசி அடிக்கடி சொல்வார். அல்லேலூயா. அது மரிக்கக்கூடிய சரீரம், நம்முடைய சரீரம் மரிக்கக்கூடிய சரீரம். ஆனால் மெல்கிசேதேக்கினுடைய சரீரம் மரிக்கவே மரிக்காது. காரணம், அவர் தேவன். ஆமென். இயேசு தன் ஜீவனை தந்தார். ஆனால் இந்த மனிதன் அவ்விதம் மரிக்கவில்லை. ஏனென்றால் இவரே ஜீவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், எல்லா காலத்திலும் அதே மனிதனாக இருந்தார். தேவன் இதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று நம்புகிறேன். எல்லா காலத்திலும் அதே நபராகவே இருக்கிறார். ஆமென். அவருடைய பட்ட பெயர்களை கவனிங்கள். எபிரேயர் 7:2 நீதியின் ராஜா மற்றும் சமாதானத்தின் ராஜா. அவர் 2 ராஜாக்களாக இருக்கிறார். அவர் மாம்சத்தில் வந்து அவருடைய சரீரத்தை பெற்றுக்கொண்டதால் வெளிப்படுத்தல் 19:16 அவர் ராஜாதி ராஜா என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஒரே ஆள் 3 ராஜாக்களாக இருக்கிறார். ஆமென். ராஜாவாகிய தேவன், ராஜாவாகிய தியோபனி, அதாவது வார்த்தை, ராஜாவாகிய இயேசு, அவரே ராஜாதி ராஜா. ஆமென். அடுத்ததாக நமக்கு எப்படி ஆவி, ஆத்மா, சரீரம் இம்மூன்றும் சேர்ந்து ஒரு மனிதனாக இருக்கிறதோ, இது 3 நபர் அல்ல. நமக்குள் என்ன இருக்கிறது? வெளிப்புறத்தில் சரீரம் இருக்கிறது, உள்ளே ஆவி இருக்கிறது. அதனுடைய குணம் அது என்னவா இருக்கிறது? ஆத்மாவாக இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் 3 நபர்கள் அல்ல, ஒரே நபரில் கொண்டிருக்கிற 3 விதமான காரியங்கள். அதே தான் தேவனும், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 நபர்கள் அல்ல, ஒரே தேவனுடைய 3 செயல்பாடுகள். ஆமென். நம்முடைய சரீரத்திலேயும் 3 செயல்பாடுகள் இருக்கிறது. நம்முடைய சரீரத்தின் செயல்பாடு வேற, நம்முடைய ஆவியின் செயல்பாடு வேற, நம்முடைய ஆத்மாவுடைய செயல்பாடு வேற. ஆனால் 3ம் சேர்ந்தால்தான் ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆகையால் தேவன் பிதா சிருஷ்டிகர்த்தர், தேவன் குமாரன் இரட்சகர், தேவன் பரிசுத்த ஆவி பரிந்து பேசுகிறவர். 3 விதமான கிரியைகளாக இருந்தாலும் அவர் ஒரே ஒரு தேவன், திரித்துவம் அல்ல. அல்லேலூயா. கவனிப்போம், எல்லாம் சேர்ந்து ஒருவருக்கே ஒரு இதாக இருக்கிறது.
அவர் முதலிலே பிதாவாக இருந்தார். அவரே குமாரனும் பரிசுத்த ஆவியுமாக இருக்கிறார். நீதியின் ராஜா என்பது அந்த ஆவியின் தன்மை, தியோபனி. சமாதானத்தின் ராஜா தியோபனி, மாம்சத்தில் அவர் ராஜாதி ராஜாவாக தோன்றினார். ஒரே ஆள் 3 தன்மைகளையும் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கவனிங்க, அந்த ராஜா கொஞ்சம் கீழே ஒரு பாயிண்ட் நான் வச்சேன். மாம்சத்தில் அவர் ராஜாதி ராஜாவாக. இப்போ பாரு, ஏசாயா 9:6 நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 9:6 வேதம் சொல்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா. இதெல்லாம் பைபிளை திறந்து வாசிக்க கூடாது, உங்கள் இருதயத்தில் இருக்கணும். தேவனுடைய வார்த்தை எங்கே எழுதி வைக்கணுமா? இருதயமாகிய பலகையில் எழுதி வைக்கணும். பைபிள் அப்படி தான் சொல்லுது. அடிக்கடி பைபிளை வாசித்து அந்த வார்த்தை பூரா எங்கே வந்துடணும்? இருதயமாகிய பலகையில் நம்ம எழுதி வச்சுக்கணும். அப்படின்னா இருதயத்தின் நிறைவு வாய் என்ன செய்யும்? வசனம் டான உள்ளிருந்து வெளியே வரும். ஆமேன். கவனிங்க, ஆகையால் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. சமாதானத்தின் ராஜா அவர் தான். அல்லேலூயா. ஆமேன். கொஞ்சம் கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. சமாதானத்தின் ராஜா, சாலமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. சரி, போகலாம். பாருங்க, ஒரே ஆள் 3 தன்மைகளை வெளிப்படுத்தினார். யாத்திராகமம் 33:2 மோசே அவரை பார்த்தபோது அவர் தியோபனியாகிய ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார். மோசேக்கு தேவன் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில், அதுதான் மெல்கிசேதேக்கு. ஆமேன். மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் பார்க்கும் பொழுது, மோசே பார்க்கும் பொழுது, ஆமேன், அவரை பார்த்து ஆபிரகாமும் அதைத்தான் பார்க்கிறான். அதன் பிற்பாடு மெல்கிசேதேக்குங்கிற வார்த்தை நமக்கு பைபிளில் வரலன்னாலும் அவர் தேவனாக இருக்கிறதுனால அதே ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்து தியோபனியாகிய ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார். மோசே அவரை பார்த்தான். மோசே தேவனை காண விரும்பினான். ஆமேன். அவரை முட்புதரில் அக்னி ஸ்தம்பத்திலே கண்டான். சரிதானா? பற்றி எரிகிற முட்செடி பற்றி எரிந்தும் வெந்து போகலை. இந்த அதிசயமான காட்சியை பார்ப்பதற்காக ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற மோசே கிட்ட வருகிறான். அவன் கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். பின்பு தேவன் மோசே மோசே என்று அவனை அழைத்து முட்புதரின் நடுவில் இருந்து அக்கினியில் இருந்து அவனோடு பேசுகிறார். அப்பொழுது அவர் என்னவாக இருந்தார் பாருங்கள். அவர் அவனுடன் பேசின போது அவருடைய சத்தத்தை அவன் கேட்டான், ஆனால் உருவம் தெரியல. ஆமேன். சத்தத்தை கேட்க முடிகிறது, உருவம் தெரியல. ஒருவேளை நாமும் இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் உருவத்தை நாம் காணாமல் இருக்கலாம், ஆனால் அவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் கேட்க முடியும். அவர் என்னோடு பலமுறை பேசியிருக்கிறார், நான் சாட்சி கொடுக்க முடியும். இயேசு உங்களோடு இன்றைக்கும் பேச முடியும். அல்லேலூயா. கவனியே, அவர் பேசுகிற காட்சியை நம்ம பார்க்குறோம். அவனை பாருங்க, ஒரு இடத்துல கூட பார்க்குறோம். பவுல் அப்போஸ்தலன் தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசி கொண்டிருந்தான், தேவாலயத்தில் நின்றான். அப்பொழுது பவுலுக்கு தரிசனமாகி, பவுலே தைரியமாக பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று அவனை தைரியப்படுத்தினார். பாருங்கள், அதுபோல தான் நாங்கள் வார்த்தைக்கு உண்மையாக ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் அடிக்கடி பேசி எங்களை தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது உங்களை தைரியப்படுத்துகிறார். பிரசங்க நேரத்தில் நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் காதில் பேசுவார், தூங்காதே மகனே விழித்திருன்னு சொல்வார். அப்படி யாருக்கா சொல்லியிருக்காரா? நீங்கள் தூங்கும்போது தூங்காதேன்னு வந்து பக்கத்தில் சொன்னாரா? கண்டிப்பாக சொல்லுவார். ஏன்னா சர்ச்சைக்கு நம்ம தூங்க வரல, அவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். ஆமேன். எல்லா நேரத்திலையும் அவர் பேச முடியும். அல்லேலூயா. எந்த நேரத்திலையும் அவர் பேச முடியும். ஆகையால் அவரை முட்புதரில் அக்னி ஸ்தம்பத்திலே கண்டார்.
அவர் அவனுடன் பேசின போது அவருடைய சத்தத்தை கேட்டான். நீர் யார் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். நீர் எனக்கு அருள் புரிந்தால் நான் உமது முகத்தை காண விரும்புகிறேன் என்று மோசே கூறினான். ஒருவனும் என் முகத்தை காண முடியாது. நான் என்னுடைய கரத்தை உன்னுடைய கண்கள் மீது வைத்து மறைத்து கடந்து போன பின்பு என்னுடைய பின்புறத்தை நீ காண்பாய். ஆமென். என்னுடைய முகத்தையோ காண மாட்டாய் என்றார். அவர் அவ்விதம் செய்தபோது அது ஒரு மனிதனுடைய பின்புறம் போல் இருந்தது. பெயர்கள், தேவன் ஒரு மனிதனாகவே தோன்றுகிறார். அதுதான் தியோபனி, ஆவிக்குரிய சரீரம். ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் அவர் காணப்படுகிறார். ஆனால் அவருடைய முகத்தை கண்டு ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது. ஆமென். பின்புறத்தை பார்க்கிறார். அது ஒரு மனிதனுடைய சரீரம் போல இருந்தது. அது அவருடைய ஆவிக்குரிய சரீரம். வார்த்தை மோசேயினிடத்தில் வந்தபோது இருக்கிறேன் என்பவராக வெளிப்படுத்தினார். அதுதான் வார்த்தை. இருக்கிறேன் என்னும் வார்த்தையானவர் பற்றி எரியும் முட்புதரில் மோசேக்கு அக்கினி ஸ்தம்பமாக தரிசனமானார். ஆமென். அதோ நான் இருக்கிறேன். வார்த்தையாகிய அவர் தியோபனியில் ஆபிரகாமை ஓக்கு மரத்தடியில் சந்தித்த போது ஆபிரகாம் எதிரிகளை துரத்தி ஜெயம் பெற்று வரும்பொழுது மெல்கிசேதேக்கு எதிர்கொண்டு போய் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன கொடுத்தான்? இங்கே தசமபாகம் செலுத்தாதவங்க யாராவது இருக்கீங்களா? தசமபாகம் செலுத்தாதவர்கள் இன்னும் கிறிஸ்தவனாக மாறவில்லை என்று அர்த்தம். புரியுதா? தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் தசமபாகம் செலுத்துகிறவனாக இருப்பான். கிறிஸ்தவன் ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா அது ஆபிரகாமுடைய வித்து. சரிதானா? அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு ஒரு வசனம் இருக்குது, அப்படியே நம்ம பார்த்துக்கிடுவோம். ஆபிரகாம்ங்கிற காரியத்தை பாரு. சரி, இருக்கட்டும், நம்ம பார்க்கலாம். வார்த்தையாக அவர் தியோபனியில் ஆபிரகாமை ஓக்கு மரத்தடியில் சந்தித்த போது, ஆபிரகாமுடைய வீட்டுக்கு முன்னால் என்ன மரம் நிற்குது? ஓக்கு மரம் நிற்குது. அந்த மரத்தடியில் 3 புருஷர்கள் வராங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 3 புருஷர்கள் பகலின் உஷ்டமான வேளையிலே ஆபிரகாமுடைய வீட்டை நோக்கி வர்றாங்க. சீக்கிரம் அதோடு வார்த்தையாக அவர் தியோபனில் ஆவிக்குரிய சரீரத்தில் மரத்தடியில் சந்தித்த போது ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார். புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த இயேசு என்ற சரீரம் என்ன? ஆபிரகாமுக்கு வீட்டில் அவருக்கு முன்பாக தோன்றின சரீரம் என்ன? அதுதான் இந்த இயேசு அல்லன்னு தீர்க்கதரிசி சொன்னார். ஆமென். அது என்ன? இந்த இயேசு வேற. இது மரியாளுடைய கர்ப்பத்திலே தேவனுடைய வல்லமையினாலே சிருஷ்டிக்கப்பட்டு பிறந்த அந்த குழந்தை சரீரமாக இருந்தது. ஆமென். ஆனால் ஆபிரகாமுக்கு முன்பாக அவர் ஆவிக்குரிய சரீரத்திலே வந்தபோது, ஆமென், அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் வந்தபோது அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார். ஆமென். ஆனால் இது மாம்ச சரீரம். பூமியில் இயேசு ஒரு மனிதனாக வந்தது என்ன சரீரம்? மாம்ச சரீரம். அல்லேலூயா. 2 சரீரத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால தான் தீர்க்கதரிசி அது அந்த இயேசு கிடையாதுன்னு சொன்னார். ஒரு வகையில் அது கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான். ஆனால் இந்த சரீரம் அதுவல்ல என்பதுதான் முக்கியம். அடுத்தது 3 பேர் ஆபிரகாமிடத்தில் வந்தார்கள். அவர்கள் மரத்தடியிலே உட்கார்ந்தார்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை எதிர்நோக்கி அவர்கள் வருகிறார்கள். 3 பேரும் வராங்க. 3 பேரும் நேரடியாக வரும் பொழுது ஆபிரகாம் ஓடி சென்று ஆண்டவரே என்று ஒருமையில் அழைத்தான். சரிதானா? அதற்கு நாம் இப்பொழுது வரப்போகிறோம். அவர் ஏன் வந்தார்? ஆபிரகாம் வரப்போகும் குமாரனை குறித்த வாக்குத்தத்தம் உடையவனாகவும் தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு மாறாக இருக்கும் எல்லாவற்றையும் இல்லாதவைகளாக கருதி தேவனுடைய வார்த்தையை நம்பிய வார்த்தை தீர்க்கதரிசியாக அவன் இருந்தபடியினாலும் அவர் அவனிடத்தில் வந்தார்.
ஏனென்றால் வார்த்தை எவ்வளவு பரிபூரணமாக இருக்கிறது என்பதை கவனிங்கள். வார்த்தை எப்பொழுதுமே யாரிடத்தில் வருகிறது? தீர்க்கதரிசியினிடத்தில் தான் வருகிறது, ஒரு போதகரிடத்தில் வருவதில்லை. தீர்க்கதரிசி பிரணாமுக்கு வந்த அந்த வார்த்தையை, அந்த வெளிப்படுத்துதலை தான் நாங்கள் எடுத்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வெளிப்பாடு எங்களுக்கு வராது, ஒரு போதகருக்கு வராது, ஒரு அப்போஸ்தலருக்கு வராது. ஆமென். சில காரியங்கள் வெளிப்படுத்தப்படலாம், ஆனால் எப்பொழுதுமே தேவன் நம்முடைய வார்த்தை யாருக்கு கொண்டு வருகிறார்? ஆமோஸ் 3:7 தேவன் தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ஆமென். பாருங்கள், வார்த்தை தீர்க்கதரிசியினிடத்தில் வந்தது. தேவன் ஒரு தியோபனி ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார். பார்த்தீங்களா? ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வரும்போது அவர் என்ன சரீரத்தில் இருந்தாருங்க? ஆவிக்குரிய ஒரு சரீரத்தில் இருந்தார். அல்லேலூயா. ஆவிக்குரிய சரீரத்தில் தோன்றவும் முடியும், மறையவும் முடியும். வார்த்தை தீர்க்கதரிசியினிடத்தில் வருகிறது என்று வேதாகமும் கூறுகிறது. இங்கே வார்த்தை தியோபனி ஆவிக்குரிய சரீரத்தில் அவர் இருந்தார். அவர் தேவனோ என்று நீங்கள் கேட்கலாம். அவர் தேவன் என்று ஆபிரகாம் கூறினான். அவன் அவரை எலோகிம் என்று அழைத்தான். எலோகிம் என்று சொன்னால் பாருங்கள், தன்னில் தானே ஜீவிக்கிறவர் என்ற அர்த்தம். ஆதியாகமம் 1 ஆதியிலே எலோகிம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று காண்கிறீர்கள். ஆதியாகமம் 1:1. ஆதியாகமம் 18 ஆபிரகாமிடத்தில் வந்து உட்கார்ந்து பேசினவரும் அவனுடைய இருதயத்தின் ரகசியங்களையும் அவருக்கு முதுகுப்புறத்தில் இருந்த சாராள் நகைத்ததையும் பகுத்தறிந்து கூறினவரை ஆபிரகாம் எலோகிம் என்று அழைத்தார். அவர் தியோபனி ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார். நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? அப்படியானால் அந்த ஆவிக்குரிய சரீரத்திலே இருந்தார் என்றால் அந்த ஆவிக்குரிய சரீரத்தில் ஆமென், ஆபிரகாம் கொளுத்த கன்றை அடிப்பித்து அதன் இறைச்சியை கொண்டு கொடுத்தான், பாலை கொண்டு கொடுத்தான், வெண்ணெய் கொண்டு கொடுத்தான். அவர் என்ன செய்தார்? அந்த மாംசத்தை புசித்து, இறைச்சியை புசித்து, அந்த பாலை குடித்தார். அந்த ஆவிக்குரிய சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாக இருக்கும்? புசிக்கக்கூடிய ஒரு சரீரமாக இருக்கிறது. 1000 வருஷ அரசாட்சியில் நாம் எந்த சரீரத்தில் இருப்போம் அதை நாம் வரக்கூடிய சனிக்கிழமை பார்க்க போகிறோம் இல்லையா? ஆவலாக இருந்தால் ஓடோடி வாங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு செய்தியும் ரொம்ப ஆசீர்வாதமாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு நாள் ஆராதனை விட்டுட்டீங்கன்னா எவ்வளவோ ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. அந்த ஒன்று தான் என்னால் சொல்ல முடியும். அவர் தியோபனி ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார். நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? பாருங்கள், அதில் புசிக்க முடிகிறது, இறைச்சி சாப்பிட முடிஞ்சது, பாலை குடிக்க முடிஞ்சது. அப்பொழுது அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார். அவன் அவரை எலோகிம் தேவனாகிய கர்த்தர் என்று அழைத்தான். பார்த்தீங்களா? அவர் யாரு? தேவனாகிய கர்த்தர் என்று அடையாளம் கண்டு கொண்டான். ஆதியாகமம் 18 அது சத்தியம் என நாம் காண்கிறோம். அங்கே ஆபிரகாமை 3 பேர் சந்தித்தார்கள். ஆனால் ஆபிரகாம் என் ஆண்டவரே என்று கூறினான். மை லார்ட், ஆங்கிலத்தில் மை லார்ட். ஆமென். என்னுடைய கர்த்தாவே. அல்லேலூயா. தமிழில் ஆண்டவரே என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் LORD பெரிய கொட்டை எழுத்துக்களில் இருக்கும். பைபிளில் எப்போதுமே ஆங்கில பைபிளில் சின்ன LORDன்னு போட்டால் அதனுடைய அர்த்தம் வேற. ஆனால் பெரிய LORDன்னு போட்டால் என்ன அர்த்தம்? அது தேவனே. அதை பைபிளில் நீங்கள் கவனிச்சுக்கிடுங்க. ஆகையால் இந்த இடத்துல கர்த்தாவே தேவன்று தமஸ்குவுக்கு பவுல் போகும் பொழுது அக்னி ஸ்தம்பத்தில் இயேசு கிறிஸ்து அங்கு தன்னை மறைத்து கொண்டு பேசுகிறார். சவுலே சவுலே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? கர்த்தாவே நீர் யார் என்று அவன் கேட்டான். அங்கேயும் தமிழில் ஆண்டவரே என்று போட்டிருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டு கொள்ளுகிறவன் அர்த்தம். ஆண்டவர் என்றால் என்ன அர்த்தங்க? ஆண்டு கொள்ளுகிறவன். ஆகினால் தான் சாராள்
தன் புருஷனாகிய ஆபிரகாமை என்ன சொன்னானாம்? ஆண்டவன் என்று அழைத்து அவனுக்கு கீழ்ப்படுத்தியிருந்தான். அப்போ ஆபிரகாமும் ஆண்டவன் தான். இங்கே இருக்கிற கணவன்மார்களே, நீங்கள் எல்லாரும் உங்களை மனைவிக்கு யாராக இருக்கீங்க? ஆண்டவனாக இருக்கீங்க. அது வீட்டில் போய் என்ன ஆண்டவன் என்ன கூப்பிடு இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு போய் சண்டை போட்டுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆண்டவன் என்ற வார்த்தைக்கு என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ளுகிறவன். ஆதியிலே தேவன் ஆதாமை சிருஷ்டித்த பிற்பாடு நீ பூமியில் உள்ள எல்லாவற்றையும் என்ன செய்? ஆண்டு கொள்ளுவாய் என்று சொன்னார். ஆகையால் ஆண்டவர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஆண்டு கொள்ளுகிறவன் என்ற அர்த்தம். அதை தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. கர்த்தாவே, எலோகிம், அல்லேலூயா. அது மிக முக்கியமானது. மற்ற 2 தூதர்களும் சோதோமிலே லோத்தினிடத்தில் சென்றபோது என் ஆண்டவன்மார்களே என்று லோத்து கூறினான். பாருங்க, அதுதான் ஸ்தாபனம், வெளிப்பாடு இல்லை. லோத்து நீதிமான் தான், உத்தமன் தான், பரிசுத்தவான் தான். ஆனால் அவனுக்கு என்ன இல்லை? ஸ்தாபன கிறிஸ்தவர்கள் எல்லா போதகர்களும் நல்லவர்கள் தான், பரிசுத்தவான்கள் தான், உத்தமர்கள் தான். ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை? வெளிப்பாடு இல்லை. அதனால தான் தேவன் பிதா ஒருவர், குமாரன் ஒருவர், பரிசுத்த ஆவி ஒருவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஜீவியத்தை குறித்து நாம் குறை கூறுவதில்லை. ஆனால் அவர்களுக்கு என்ன இல்லை? வெளிப்பாடு இல்லை. புத்தியுள்ள கனிகள், புத்தி இல்லாத கனிகள் மணவாளனை சந்திக்க போனாங்க. புத்தியுள்ள கனிகளுக்கு வெளிப்பாடு இருந்தது, எண்ணெய் இருந்தது. புத்தி இல்லாத கனிகளுக்கு என்ன இல்லை? வெளிப்பாடு இல்லை, எண்ணெய் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம்தான். ஆகையால் இதுதான் இன்றைக்கு ஸ்தாபன ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கு வித்தியாசம். மற்ற ஸ்தாபனங்களை நான் சொல்லலை, பெந்தெகோஸ்தே போன்ற ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களை சொல்லுகிறேன். அல்லேலூயா. மற்ற 2 தூதர்களும் சோதோமிலே லோத்தினிடத்தில் சென்றபோது என் ஆண்டவன்மார்களே, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அது தெரியும் என்று லோத்து கூறினான். லோத்து நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு காரணம் என்ன? முதலாவதாக லோத்து ஒரு தீர்க்கதரிசி அல்ல. நல்ல கவனிச்சிட்டீங்களா? லோத்து யார் கிடையாது பிரியமானவர்களே? தீர்க்கதரிசி அல்ல. ஸ்தாபனத்தில் உள்ளவர்கள் தீர்க்கதரிசி அல்ல. தீர்க்கதரிசனம் வரம் பெற்றதுனால தீர்க்கதரிசி அல்ல. தீர்க்கதரிசனம் வரம் பெற்றிருக்கலாம், ஆனால் அவர்கள் தீர்க்கதரிசி அல்ல. ஒரு தீர்க்கதரிசி எப்பொழுது தோன்றுகிறான்? தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நான் அவரை தெரிந்து கொண்டு பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அதுதான் காரியம். தாயின் கர்ப்பத்திலிருந்தே தீர்க்கதரிசியாக அவனை கொண்டு வருகிறார். ஆனால் ஒரு தீர்க்கதரிசன வரம் என்பது ஒரு பாவி, ஒரு குடிகாரன், எப்படிப்பட்ட பாவியோ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அதன் பிற்பாடு வரங்களை பெற்றுக்கொள்கிறது. வரங்களை பெற்றதை இன்றைக்கு அநேக போதகர்கள் தன்னை தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொள்கிறார்கள். அது தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசனம் வரம் பெற்றவர்கள். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசிக்கு என்ன வருகிறது? தேவனுடைய வார்த்தை வருகிறது. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க. முதலாவது லோத்து யார் கிடையாது? ஒரு தீர்க்கதரிசி இல்லை. இன்னைக்கு ஸ்தாபனத்தில் இருக்கிற போதகர்கள் தீர்க்கதரிசி அல்ல. அதனால தான் வார்த்தையின் வெளிப்பாடு அவங்களுக்கு புரியாது. அவங்க என்னவா இருக்கிறாங்க? ஒரு பாஸ்டராக இருக்கிறாங்க, ஒரு ரெவரண்டாக இருக்காங்க, ஒரு டாக்டராக இருக்கிறாங்க. சரிதானா? ஆனால் யாராவது தீர்க்கதரிசியாக இருக்காங்களா? இல்லை. எந்த ஒரு ஸ்தாபனத்திலும் ஒரு காலம் தீர்க்கதரிசி தோன்றுவதில்லை. ஒரு தீர்க்கதரிசி எப்பொழுதும் ஸ்தாபனங்களுக்கு புறம்பாக வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். யோவான் சானகன் தீர்க்கதரிசியாக இருந்தான், அவன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு வரான். இயேசு கூட வனாந்தரத்திலே உபவாசம் இருந்த பிற்பாடு அங்கிருந்து புறப்பட்டு வந்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தான். பாருங்கள், எந்த ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஸ்தாபனத்திலிருந்து தோன்றுவதே கிடையாது. ஆமென். ஏன்னா லோத்து ஒரு ஸ்தாபனத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறான். அவன் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, அல்லது அந்த மணி நேரத்துக்குரிய செய்தியாளனும் அல்ல. ஆகவே அவரை குறித்த வெளிப்படுத்தல் அவனுக்கு இல்லை. பார்த்தீங்களா? தேவனை குறித்த வெளிப்படுத்தல் அவனுக்கு இல்லை. இதுதான் சரியாக இருக்கிறது. லோத்து அவர்களை பன்மையில் ஆண்டவன்மார்களே என்று கூறினான். ஆபிரகாம் எத்தனை பேரை பார்த்த போதிலும் ஒரே ஒரு கர்த்தர் என்பதை அறிந்திருந்தான். அது தேவன், அது மெல்கிசேதேக்கு. ஆமென். அவர் ஒரே ஒரு தேவன் என்பதை அவர் அறிந்திருந்தார். இன்றைக்கு மணவாட்டியே நாம் எதை அறிந்திருக்கிறோம்? ஒரே ஒரு தேவன் மாத்திரமே உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
யார் என்ன பிரசங்கித்தாலும் சரி, யார் என்ன விளக்கம் கொடுத்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, நமக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு. அவர் எல்லார் மேலும், எல்லாரோடும், எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். திருத்துவத்தை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒருத்துவத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒன்லி ஜீசஸ், அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம ஒன்லி ஜீசஸ் அல்ல. இன்னைக்கு நம்ம பார்த்து சிலவர் இவங்க ஒன்லி ஜீசஸ் சொல்லுவாங்க. ஐயா, நாங்கள் ஒன்லி ஜீசஸ் அல்ல. நாங்கள் தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற 3 விதத்தில் செயல்படுகிறார் என்பதை விசுவாசிக்கிறோம். திருத்துவத்தை நாங்கள் விசுவாசிக்க மாட்டோம். ஆமென். ஆகையால், ஏனென்றால் நமக்கு ஒரு தீர்க்கதரிசி உண்டு. ஆபிரகாம் எத்தனை பேரை பார்த்த போதிலும் ஒரே ஒரு கர்த்தர் என்பதை அறிந்திருந்தான். அது தேவன். அல்லேலூயா. பாருங்கள், அது மெல்கிசேதேக். யுத்தம் முடிந்ததும் மெல்கிசேதேக்கு தன்னுடைய ஜெயங்கொண்ட குமாரனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுக்கிறார். பாருங்க, நீங்கள் உங்கள் ஜீவியத்தில் ஜெயம் கொண்டவர்களாக வாழ்வீர்களானால் அந்த மெல்கிசேதேக்கு, அந்த தேவன், அந்த வார்த்தையின் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிற தேவன் உங்களை எதிர்கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இன்றைக்கும் அது நடக்கும். நாம யாரா இருக்கணும்? ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்கணும். இயேசு சொன்னார், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட இருக்கும்படிக்கு அருள் புரிவேன். அப்போ நாம ஜெயம் பெறுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். நமக்கு முன்பாக எத்தனையோ சோதனைகள் வரலாம், எத்தனையோ வேதனைகள் வரலாம், எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம். சோர்ந்து போகாது. அது அத்தனையும் முழங்காலில் நின்று ஜெபித்து வெற்றி பெற வேண்டும். ஜெயம் பெறுகிறவர்களை யார் சந்திக்கிறார்? மெல்கிசேதேக்கு சந்திக்கிறார். அவர் அப்பத்தை கொடுக்கிறார், திராட்சரசத்தை கொடுக்கிறார், அப்படி ஆசீர்வதிக்கிறார். ஆமென். பாருங்கள், ஜெயங்கொண்ட குமாரனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தான். தன்னையே ஒரு பங்காக அவனுக்கு கொடுத்தான் என்பதை கவனிங்கள். பார்த்தீங்களா? தேவன் என்ன செய்கிறார்? தன்னையே ஒரு பங்காக அவனுக்கு கொடுக்கிறாராம். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ன சொன்னார்? நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். தன்னுடைய ஜீவனை இயேசு நமக்கு கொடுத்தார். ஆமென். அதுதான் இங்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இங்கே அப்பம் பெக்குதல் ஒரு நிழலாக காட்டப்படுவதை நாம் கவனிக்க வேண்டும். யுத்தத்திற்கு பிறகு அவர் தம்மையே அவனுக்கு கொடுத்தாருங்க. இயேசு கிறிஸ்து தம்மையே நமக்கு கொடுத்தார். சரிதானா? அல்லேலூயா. கவனிங்கள். ஏனென்றால் அப்பம் பெக்குதல் கிறிஸ்துவின் ஒரு பாகமாக இருக்கிறது. போராட்டத்திற்கு பிறகுதான் கிறிஸ்துவிலே பங்குள்ளவனாக இருந்து அவரில் ஒரு பாகமாக்கப்படுகிறாய். நீங்கள் இதை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். யாக்கோபு இரவெல்லாம் போராடினான். அவர் அவனை ஆசீர்வதிக்க மட்டும் அவன் அவரை விடவில்லை. ஜீவனுக்கான ஒரு போராட்டம். ஆமென். யுத்தத்திற்கு பிறகு தேவன் தம்மையே உமக்கு தருவார். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும். ஆராதனைக்கு வராதபடிக்கு கூட பிசாசு தடை பண்ணுவான். அதையும் ஜெயிச்சு தான் நீங்கள் வரணும். நீங்கள் சாதாரண நினைப்ப, நீ சண்டை எனக்கு ஆராதனைக்கு வர முடியல இல்லை, அது பிசாசு. பிசாசு எந்த வகையிலும் தேவ சமூகத்துக்கு உங்களை வரவிட மாட்டான். ஏன்னா ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாம் ஏவாளும் துரத்தப்படுவது காரணமே தான், பிசாசு தான் காரணம். அல்லேலூயா. அதனால் தீர்க்கதரிசி பிரணாம் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் உங்களால் தேவனை ஆராதிக்க வர முடியலையா, உங்களை பிசாசு ஏதோ கண்ணில் அகப்பட வைத்து உங்களை என்ன செய்கிறான்? தடை செய்து போடுகிறான். அதையும் ஜெயித்து நீங்கள் வருகிறீர்கள் என்றால் இங்கே உங்களுக்கு மெல்கிசேதேக்கு காத்து கொண்டிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். யுத்தத்துக்கு பிறகு தேவன் தம்மையே உனக்கு தருவார். அதுதான் அவருடைய உண்மையான அப்பம் பெட்குதலாகும். சிறிய அப்பமும் திராட்சரசமும் அதற்கு அடையாளமாக அமைந்துள்ளது. நீங்கள் போராடி தேவனுக்குள் ஒரு பாகமாக்கப்படவில்லை என்றால் அதில் பங்கு கொள்ளக்கூடாது. ராபோஜன ஆராதனை வரப்போது ஜெயம் பெற்றவர்கள் பங்கு பெறக்கூடியது தான் அது. ஆமென். அந்த சமயத்தில் அப்பம் பெக்குதல் இன்னும் நியமிக்கப்படவில்லை. அதற்கு அநேக நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு அவரை நினைவு கூறும்படியாக அப்பமும் பிட்குதலும் திராட்சரசமும் பரிமாறப்பட்டது இல்லையா? இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை
நினைகூரும்படி இதை செய்யுங்கள். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய போராட்டம் முடிந்த பிறகு நாம் அவரை ஆகாயத்தில் சந்தித்து மீண்டுமாக அப்பம் பிக்குதலில் பங்கு பெறுவோம். அதுதான் கல்யாண விருந்து. ஆகாயத்தில் நடத்தக்கூடிய கல்யாண விருந்திலே நாம் அப்பம் பிக்குதலில் பங்கு பெறுவோம். இதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் அவருடைய குமாரனாகிய ஆபிரகாம் வெற்றியுடன் திரும்பின போது மெல்கிசேதேக்கு அவனை சந்தித்து அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தான். அடுத்து இயேசு சொன்னார், இது முதல் இந்த திராட்சரச பழரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எப்பொழுது சொன்னார் இந்த வார்த்தையை? ராபோஜன ஆராதனையில் சொன்னார். கடைசி ராபோஜனம் தெரியுமா? கடைசி ராபோஜனம் அதுதான். அந்த ராபோஜனத்தில் இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ண நாள் வரைக்கும் இதை நான் பானம் பண்ண மாட்டேன் என்று சொன்னார். அப்படின்னா பிதாவின் ராஜ்யத்தில் ஒரு நாள் நாம் செல்லும் பொழுது அங்கு இயேசுவோடு கூட அந்த பந்தியில் பங்கு பெறுவோம், அந்த அப்பம் பிற்கதலில் பங்கு பெறுவோம். அதுதான் கல்யாண விருந்தாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், அதுதான் காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி ராபோஜனம், கடைசி ராபோஜனம் மாத்திரமல்ல, தீர்க்கதரிசியினுடைய பில்லியன் பிரணாம் தீர்க்கதரிசியினுடைய கிட்டத்தட்ட 1200 செய்திகளுக்கு மேலாக இருக்கும் பட்சத்தில் கடைசி செய்தியே இந்த ராபோஜன செய்தி தான். அவர் பிரசங்கித்த செய்தியில் கடைசி செய்தி எது? ராபோஜனம். அல்லேலூயா. டிசம்பர் மாதத்திலே அந்த ராபோஜன ஆராதனை நடைபெற்றது. கவனிங்க. ஆகையால் மறுபடியும் கவனிங்கள். ஆபிரகாம் வீட்டிற்கு செல்வதற்கு முன் மெல்கிசேதேக்கு அவனை சந்தித்தான். இங்கே எவ்வளவு அருமையான ஒரு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆபிரகாம் சத்துருக்களை முறியடித்து ஜெயம் கொண்டு வருகிறான். அவன் இன்னும் வீட்டுக்கு போகலை. அதற்கு முன்பாக மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்தித்து அப்பமும் திராட்சரசம் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறான். ஆபிரகாம் என்ன செய்கிறான்? சகலத்திலையும் அவனுக்கு தசமாங் கொடுக்கிறான். பார்த்தீங்களா? அல்லேலூயா. இங்கே எவ்வளவு அருமையான ஒரு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யுத்தத்திற்கு பிறகு ஆபிரகாம் வீட்டிற்கு திரும்பி செல்லும் முன் மெல்கிசேதேக்கு அவனை சந்தித்தான். ஆமென். நாம் வீட்டிற்கு செல்வதற்கு முன் இயேசுவை ஆகாயத்தில் சந்திப்போம். பார்த்தீங்களா? நாம் பரலோக வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் யாரை நம்ம சந்திப்போம்? இயேசு கிறிஸ்துவை ஆகாயத்தில் இடைவெளியில் சந்திப்போம். ஆபிரகாம் தன்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்பாக இடைவெளியில் யாரை சந்தித்தான்? மெல்கிசேதேக்கை, தேவனை சந்தித்தான். அதே போல நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க போகிறோம். பின்பு அவர் நம்மை அவருடைய ராஜ்யத்தில், அவருடைய அரண்மனையில் நம்மை கொண்டு செல்வார். ஆமென். நாம் அவரை ஆகாயத்தில் சந்திப்போம் என்று 2 தெசலோனிக்கேயர் கூறுகிறது. ரெபெக்காள் ஈசாக்கை குளிர்ச்சியான வேளையில் வயல்வெளியில் சந்தித்தது ஒரு அழகான நிழலாக அமைந்துள்ளது. ஆமென். பார்த்தீங்களா? ரெபெக்காள் ஈசாக்கை சந்திக்க ஒட்டகத்தின் மேலே ஏறி போகிறாள். ஆனால் ஈசாக்கு எங்கே வருகிறான்? வயல்வெளிக்கு வர, தன் வீட்டை விட்டு அவன் வயல்வெளிக்கு வருகிறான். ரெபெக்காளும் ஈசாக்கும் அங்குதான் சந்திக்கிறார்கள். பார்த்தீங்களா? ஓ, எல்லாமே பொருத்தமாக தேவன் செய்கிறார். ஆபிரகாம் தன் வீட்டுக்கு போவதற்கு முன்பாக மெல்கிசேதேக்கு அவரை சந்திக்கிறார். ஆமென். ஓ, ரெபெக்காள் ஈசாக்கை சந்திப்பதற்கு முன்பாக, வீட்டிற்கு போவதற்கு முன்பாகவே அவனை வயல்வெளியில் சந்திக்கிறாள். பின்பு ஈசாக்கு அவளை வீட்டுக்கு கொண்டு சென்று தன்னுடைய மனைவியாக்கி கொண்டான். ஆமென். அதே போல மணவாட்டியே நாம் பரலோக வீட்டிற்கு போவதற்கு முன்பாக ஆகாயத்தில் நாம் அவரை சந்திக்க போகிறோம். அவர் அங்கிருந்து நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்வார். அவருடைய அரண்மனையில் கொண்டு நம்மை வைப்பார். ஆமென். எவ்வளோ மகத்துவமான ஒரு காட்சியாக இருக்கிறது. அதுதானே கிறிஸ்தவம். அல்லேலூயா. பாருங்கள், நாம் அவரை ஆகாயத்தில் சந்திக்கிறோம். உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. தேவ எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று 2 தெசலோனிக்கேயர் கூறுகிறது. எல்லா மாதிரிகளும் பரிபூர்ணமாக இருக்கின்றன. ஆமென். ஆகவே அந்த தியோபனி, நீ மரித்த பிற்பாடு அந்த தியோபனி ஆவிக்குரிய சரீரத்துக்குள் பிரவேசிக்கும் போது என்ன நடக்கிறது பார்த்தீங்களா? ஒருவேளை நாம் மரித்து போய்விட்டோம் என்று வைத்துக்கொள்ளும். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக ஒருவேளை மரணம் வந்து விட்டதென்றால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ளே போயிடணும். அவ்வளோதான். அதுக்காக நம்ம என்னமோ மண்ணோடு மண்ணாக செத்து போயிடுதுன்னு நினைக்காதீங்க. நம்ம ஆவி இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து அது வேறு ஒரு சரீரத்துக்குள்ளே போகும். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு திரும்ப போய் அது மக்கி அழுகி என்ன செய்யும்? மண்ணோடு மண்ணாக போயிடும். அல்லேலூயா. சில பேர் சண்டை வந்துட்டுனா என்ன பண்ணுவான்? ஏங்க 2 பேருக்கு சண்டை வந்துட்டுன்னு வைங்க, என்ன செய்வான்? கோபத்தில் நீ மண்ணாக தான் போவ. ஏப்பா எல்லாருமே மண்ணாக தான் போக போகிறோம்ப்பா. அவன் சண்டை போடும்போது சொல்லுவான், நீ மண்ணாக தான் போவ அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டேன். நாம் கூட ஒரு காலத்தில் சொல்லியிருப்போம் இல்லையா? ஆமேன். அவர் சொல்லிட்டார் இல்லையா? நீ மண்ணாக தான் போவ, உருப்பட மாட்டேன் அப்படிலாம் நம்ம ஒரு காலத்தில் திட்டிருப்போம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. தேவன் நமக்குள்ளாக வாசம் செய்கிறபடினால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுவோம். அவருடைய வார்த்தை மாறி போகுது. அதனால் நாம் எல்லாரும் ஒரு நாள் என்ன செஞ்சோம்? மண்ணாகத்தான் போக போகிறோம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியா மண்ணுக்கே திரும்புவாய். அது தேவனுடைய வார்த்தை. ஆனால் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போக அதுக்கு ஒரு சரீரம் இருக்குங்க. இந்த உலக வாழ்க்கை மட்டும் நீங்கள் தஞ்சம்னு நினைச்சீங்க, நீங்கள் கிறிஸ்தவங்களே கிடையாது. அல்லேலூயா. ஆகையால் நீ மரித்த பிற்பாடு அந்த தியோபனி ஆவிக்குரிய சரீரத்துக்குள் பிரவேசிக்கும் போது என்ன நடக்கிறது? ஆமென். கவனிங்க. ஆகையால் நீ மரித்த பிற்பாடு அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ளும் பிரவேசிக்கும் போது என்ன நடக்கிறது? மீட்கப்பட்ட சரீரத்தை எடுத்து செல்ல தியோபனி சரீரம் பூமிக்கு வருகிறது. நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று மறுபடியும் பிறந்து பரிசுத்த ஆவி என்ற அந்த அச்சாரத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் மரிக்கும் பொழுது இந்த என்ன செய்கிறது? இந்த ஜீவனை தியோபனி ஆவிக்குரிய சரீரத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? மீட்கப்பட்ட சரீரத்தை எடுத்து செல்வதற்கு என்ன வருகிறது? தியோபனி சரீரம், ஆவிக்குரிய சரீரம் பூமிக்கு வருகிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நீ இங்கே இருப்பாயானால் கர்த்தரை ஆகாயத்தில் சந்திக்க அந்த சரீரத்தை பெற்றுக்கொள்வாய். ஏன்னா மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும். அல்லேலூயா. அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளும். கவனிங்க. ஆகையால் கர்த்தரை ஆகாயத்தில் சந்திக்க அந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ளுவாய். இந்த மெல்கிசேதேக்கு தேவனாய் இராமல் வேறு யாராக இருக்க முடியும்? புரிகிறதா? மெல்கிசேதேக்கு தேவனாக இராமல் யாராக இருக்க முடியும்? இப்போ சாதாரணமாக நினைக்கிறாதீங்க. இந்த மெல்கிசேதேக்கு ஆசாரியன் மாத்திரமல்ல பிரியமானவர்களே. ஆமென். அவர் தேவனாக இருக்கிறார். மெல்கிசேதேக்கு மரியாள் ஏன் தாயாக இருக்கவில்லை? மெல்கிசேதேக்கு மரியாள் ஏன் தாயாக இருக்கவில்லை என்பதை கவனிங்கள். ஆகவே தான் அவர் அவளை தாய் என்று அழைக்காமல் ஸ்திரீ என்று அழைத்தார். இயேசு மரியாளுக்கு குமாரனாக இருந்தால், இயேசுவுக்கு மரியாள் தாயாக இருந்தால், ஆனால் இன்னொரு வகையில் அந்த மெல்கிசேதேக்காக வார்த்தையாகி அந்த தேவன் மாம்ச சரீரத்தில் வந்த பொழுது அவர் மெல்கிசேதேக்கு, அதாவது தேவன் அந்த மாம்ச சரீரத்தில் தன்னை என்ன செய்தாரா? மறைத்து கொண்டார். புரியுதா உங்களுக்கு? மாம்ச சரீரத்தில் தேவன் தன்னை மறைத்து கொண்டார். 1 தீமோத்தேயு 3:16 அப்படி சொல்லுகிறது.
தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுக்கப்பட்டார். ஆமென். கடைசியில் அவர் எங்க பெறுறாருங்க? மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்ள போகிறார். அல்லேலூயா. கவனிங்க. ஆகவே தான் அவர் அவளை தாய் என்று அழைக்கவில்லை. பாருங்க, அந்த வெளிப்புறமான சரீரத்தில் மரியாள் தாய் தான். ஆனா அந்த சரீரத்துக்குள் மறைந்திருக்கிற மெல்கிசேதேக்கு இருக்கிறாரே, தேவன் இருக்கிறாரே, அவருக்கு மரியாள் தாய் அல்ல. அதனால ஸ்திரீயே என்று சொல்லுகிறார். ஓ பெண்ணே. ஆமென். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாகம் மாம்ச பிரகாரமாக அல்லேலூயா இயேசுவுக்கு மரியாள் யாரா இருக்கிறா? தாயா இருக்கிறா. இன்னொரு பாகம் பார்த்தா ஆமென், மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அவரை தாய் என்று அழைக்காமல் ஸ்திரீ என்று அழைத்தார். அவருக்கு பிதா இல்லை, ஏனென்றால் அவரே நித்திய பிதாவாக இருக்கிறார். உண்மையிலேயே அவருக்கு தாய் இல்லை, அவரே பிதாவாக இருந்தார். அவருக்கு பிதா இல்லை. ஒரு சமயம் ஒரு கவிஞன் இயேசுவை புகழ்ந்து இவ்வாறு கூறினார், இந்த மெல்கிசேதேக்கு மாம்சமானார். அப்படிங்க இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்தில், எருசலேம் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். எல்லாரும் பண்டிகையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. அது கப்பல் பிரயாணத்தில் பார்த்தா இயேசுவை காணோம். இயேசுவை தேடி மறுபடியும் வர்றாங்க. இயேசு அங்கே என்ன பண்ணுறாரு? ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருந்தார். ஏதோ உம்முடைய தாயும் தகப்பனும் வந்திருக்கிறார்கள் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. இயேசு என்ன சொன்னார்? யார் எனக்கு தாய், யார் எனக்கு தகப்பன்? இதோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவர்கள் யாரோ அவர்தான் எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறீர்கள் சொல்லிட்டார். புரியுதா? அது வேறொரு பாகம், இது வேறொரு பாகம். தேவன் அந்த மெல்கிசேதேக்கு வானத்தி பூமி சிருஷ்டித்த தேவன் இயேசு என்ற மானிட சரீரத்துக்குள் வாசமாயிருந்தார். ரோமர் 9:5 மாம்சத்தின்படி கிறிஸ்து அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். இயேசுவை சும்மா திருத்துவத்தில் 2ஆம் நபரா, திருத்துவத்தில் 2வது நபர். அவர் ஒரு குமாரன் மாத்திரமே. பிதா தான் தேவன். யெகோவா சாட்சிக்காரங்களும் அதை தான் சொல்றாங்க. யெகோவா தான் தேவன், இயேசு ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமே. இன்னைக்கு பெந்தகோஸ்தேனர் முதற்கொண்டு ஸ்தாபனம் எல்லாருமே பிதாதான் தேவன். இயேசு தேவன் என்று சொன்னாலும் அவர் திருத்துவத்தில் 2வது நபர். ஆனால் பைபிள் சொல்லுது மாம்சத்தினுடைய கிறிஸ்து அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற முற்புதர்கள் ஸ்தோத்திரிக்கப்பட்ட அந்த தேவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இப்பொழுது மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதனால தான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எனக்கு காண்பியும் என்று எப்படி சொல்லுகிறாய்? அல்லேலூயா. என்னை காண்கிறவன் என்னை அனுப்புகிறவரை காண்கிறான். அங்க முடிஞ்சு போச்சு. தேவன் யாருன்னு தெரியாது. இன்றைக்கு ஸ்தாபனத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு தேவன் யாருன்னு தெரியாது. அதனால தான் இயேசு சொன்னார், யோவான் சொன்னார், யோவான் 17:3 ஒன்றான மெய்கத்தாவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவது தான் நித்திய ஜீவன் என்று சொன்னார். இதை நீங்கள் அறிஞ்சா போதுங்க. அல்லேலூயா. கவனிங்க, இந்த மெல்கிசேதேக்கு மாம்சமானார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக வந்தபோது தன்னை மனுஷகுமாரன் என்று வெளிப்படுத்தினார். ஆமென். மனுஷகுமாரன், தேவகுமாரன், தாவீதின் குமாரன் என்று குமாரரின் 3 குமாரரின் நாமங்களில் அவர் வந்தார். பாருங்க, 3 குமாரர்களாக இருந்தார். அவர் என்னவா இருந்தார்? முதல்ல மனுஷகுமாரன், அடுத்து தேவகுமாரன், அடுத்து தாவீதின் குமாரன். பாருங்க, குமாரன்லேயே 3 இருக்கிறது.
இப்போ 3க்கு அர்த்தத்தை பார்க்க போகிறோம். அவர் பூமியின் மீது இருந்தபோது வேத வாக்கியத்தை நிறைவேற்ற வந்த ஒரு மனிதனாக இருந்தார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவார். அவருடைய சொல் கேளாத எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்று மோசே கூறுகிறார். ஆமென். ஆகவே அவர் ஒரு தீர்க்கதரிசியாக வர வேண்டியதாக இருந்தது. நான் ஒரு தேவகுமாரன் என்று அவர் கூறவே இல்லை. இயேசு தன்னை உலகத்தில் வரும்பொழுது என்ன சொல்லலை? நான் தான் தேவகுமாரன் என்று சொல்லலை. காரணம், அவர் மனுஷகுமாரனாக இருந்தார். அதாவது மனித சரீரத்தில். அல்லேலூயா. பாருங்கள், நான் மனுஷகுமாரனை விசுவாசிக்கிறீர்களா என்று கூறினார். மத்தேயு 16:13 மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று தான் கேட்டார். தேவகுமாரனாகிய என்னை என்று சொல்லவில்லை. மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். காரணம், அவர் ஒரு தீர்க்கதரிசியாக. ஏன்னா மனுஷகுமாரன் என்றால் என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசி. அது எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தில் வருகிறது. சரிதானா? மனுபுத்திரனே, மனுஷகுமாரனே, நீ கால் ஊன்றி தரித்து நில் என்று. அவர் மனுஷகுமாரனாக இருந்தபடியால் அவர் அவ்விதம் சாட்சி கூற வேண்டியதாக இருந்தது. அவர் குமாரனின் மற்றொரு நாமமாகிய தேவகுமாரன் என்ற நாமத்தில் வந்திருக்கிறார். அதுதான் அதரிசனமான ஆவி வார்த்தை. ஆமென். அது ஆவிக்குரிய சரீரம். அது அதரிசனமான ஆவியாக இருக்கிறார் தேவகுமாரன், இல்லையா? இப்பொழுது நம் மத்தியில் அவர் என்னவாக இருக்கிறார்? இப்பொழுது அவர் நம் மத்தியில் என்னவாக இருக்கிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். சரியா சொல்லணும். யாருக்கும் யாரோ சொன்னாங்க, சத்தமாக சொல்லுங்க. கேட்க மாட்டேங்குது, பயமாக இருக்குது. நம்ம சத்தமாக சொன்னோம்னா மாட்டிடுவோன்ட்டு பயப்படுவோம். பலமுள்ளவன் கரெக்டாக. அந்த 3 குமாரனில் யாராக இருக்கிறான்னு தான் நான் கேட்டேன். அதாவது மனுஷகுமாரனாக லூக்கா 17:30 படி இப்போ வெளிப்பட்டிருக்கிறார். நமக்கு இப்பொழுது மனுஷகுமாரனாக இருக்கிறார். ஸ்தாபனத்துக்காரங்களுக்கு தேவகுமாரனாக இருக்கிறார். ஆமென். ஏன்னா சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்து உயிர்த்தெழுந்தபோது அவர் தேவகுமாரன். ஆனால் கடைசி நாட்களில் மீண்டும் அவர் மனுஷகுமாரனாக தம்மை வெளிப்படுத்துவார் என்பதனால இப்பொழுது நம் மத்தியிலே அவர் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டிருக்கிறார். லூக்கா 17:30 நிறைவேறிவிட்டது. ஆமென். அல்லேலூயா. லூக்கா 17:30 அது நிறைவேறி விட்டது. மல்கிய 4:5-6 அதுவும் நிறைவேறிவிட்டது. ஆமென். நம்ம தான் பாட்டு எழுதி பாடியிருக்குமே. லூக்கா 17:30 நிறைவேறிவிட்டது. மல்கியா 4:5-6 நிறைவேறிவிட்டது. வெளிப்படுத்தல் 10:1 நிறைவேறிவிட்டது. ஆமென். ஆகையால் இப்பொழுது அவர் ரோமர் 1:5 இந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 1:5 மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அவர் பூமியிலே மாம்ச சரீரத்தில் இருந்தபோது மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் என்னவாக அழைக்கப்பட்டார்? தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். புரியுதா? தேவகுமாரன் என்ற ஸ்தானத்தில் தான் அவர் இருக்கிறார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் மீண்டும் அவை தம்மை மனுஷகுமாரனாக எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாக மனுஷகுமாரனை வெளிப்படுத்துவதாக லூக்கா 17ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள் சொல்லுகிறது. ஆகையால் அது நம்ம பார்க்குறோம். அடுத்தது, அவர் திரும்ப வரும்போது தன்னுடைய சிங்காசனை ஸ்தாபிக்க தாவீதின் குமாரனாக வருவார். பார்த்தீங்களா? 1000 வருஷ ஆட்சியின் போது அவர் மனுஷகுமாரனா? நான் கேட்குற, அவர் மனுஷகுமாரனா? இல்லை. ஆம் இல்லைங்கிற கொஸ்டின் தான். அவர் மனுஷகுமாரனா? இல்லை. அவர் தேவகுமாரனா? இல்லை. அவர் தாவீதின் குமாரனா? ஆம். 1000 வருஷ அரசாட்சியில் அவர் தாவீதி குமாரனாக அங்கே தாவீதின் சிங்காசனத்திலே அமர்வார்.
அல்லேலூயா. பாருங்கள், தாவீதினுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிக்க தாவீதின் குமாரனாக வருவார். அவர் இங்கே மாம்சத்தில் வந்திருந்த போது மனுஷகுமாரன் அழைக்கப்பட்டார். இப்பொழுது மனுஷகுமாரன் அந்த தீர்க்கதரிசி என்று தம்மை அவர் உலகத்துக்கு எவ்விதம் தெரியப்படுத்தினார். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. என்னை விசுவாசிக்கிறேன், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். ஆமென். அதுதான் உண்மையான மெல்கிசேதேக்கு என்பதை கவனியுங்கள். மெல்கிசேதேக்கு தன்னை ஒரு மனுஷ சரீரத்தின் அடையாளமாக வெளிப்படுத்தினார். அதன் பிறகு அவர் மாம்சமானார். இப்பொழுது இந்த இரவிலே அவர், இந்த பகலிலே அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்களா? சபையார் ஆமீன் என்கின்றனர். அங்க பார்த்து சொல்லணும். அப்படி என்றால் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கும் இந்த மெல்கிசேதேக்கு யார்? அவனுக்கு தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது. அவனுக்கு நாட்களின் துவக்கமும் கிடையாது, நாட்களின் முடிவும் கிடையாது. அவன் ஆபிரகாமை சந்தித்த போது எவ்விதமான அடையாளத்தை செய்தான்? அவர் மாம்சத்தில் வந்தபொழுது கடைசி காலத்தில் அச்சம்பவம் மறுபடியும் நடக்கும் என்று கூறினார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நான் அதை விசுவாசிக்கிறேன். இந்த கடைசி நாட்களில் இதே தேவன், இதே கிறிஸ்து இங்கே வந்து தம்மை மனுஷகுமாரனாக வெளிப்படுத்துவார். மனுஷகுமாரனாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். நான் இப்பொழுது மனுஷகுமாரனுடைய அந்த மாம்சத்தை தான் புசித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் அவருடைய வார்த்தையாக இருக்கிறது, இந்த மணி நேரத்தின் செய்தியாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், அது லூக்கா 17:28 முதல் 30 வசனங்கள் என்று வாக்குரைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மேசியாவின் அடையாளத்தை தந்தபோது யூதர்கள் அதை கண்டுகொள்ள தவறி இருக்கும் போது புறஜாதியார் தங்கள் உபதேசங்களில் கடைசியாக வேத சாஸ்திரங்களின்படி அவர்கள் செல்வதை அங்கீகரிப்பார் என்றால் அவர் அநீதி உள்ளவராக காணப்படுவார். அவர் முதலில் செய்த வண்ணமாகவே இப்பொழுதும் செய்ய வேண்டும். ஏனென்றால் எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. மல்கியா 4ஆம் அதிகாரத்திலும் மற்ற வேத வாக்கியங்களும் சபையும் உலகமும் இப்பொழுது இருக்கிற நிலைமையில் இருக்கும் என்று வாக்குரைக்கப்பட்டிருக்கிறது. லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். ஆகையால் இன்றைக்கு உலகம் அந்த நிலைக்கு வந்து விட்டது. ஒரு காலத்தில் இல்லாத அளவுக்கு வந்துட்டுங்க. எங்கு பார்த்தாலும் கொலை, எங்கு பார்த்தாலும் பாலியல் பலாத்காரங்கள், சிறு பிள்ளைகள் என்று கூட பார்க்காதபடிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் இது நடக்கணுங்க? இல்லை, உலகம் முழுவதும் அது நடக்கிறது. ஏன்னா கடைசி காலம் மனுஷர்கள் தற்பிரியர்களாக, பணப்பிரியர்களாக, வீம்புக்காரர்களாக, அகிந்த உள்ளவர்களாக, நன்றியறிதல் உள்ளவர்களாக, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பார்கள். எழுதியிருக்கா இல்லையா? அது நிறைவேறி கொண்டு இருக்கிறது. யாரையும் திருத்த முடியாது, நாட்டையும் திருத்த முடியாது, ஊரையும் திருத்த முடியாது. அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற நிலைமையில் இருக்கும் என்று வாக்குரைக்கப்பட்டிருக்கிறது. லோத்தி நாட்களில் எப்படி நடந்ததோ, பாவம் கொடிதாக இருந்ததல்ல, அதே போன்று பாவம் கொடிதாக இருக்கும். இன்றைக்கு இருக்கும் உலகத்தை நோக்கி பாருங்கள், சோதோமின் நிலைமையை நோக்கி பாருங்கள். அநேக இடங்களில் பூமி அதிர்ச்சி உண்டாயிருப்பதையும் மற்றும் உலகில் நிகழ்கின்ற காரியங்களையும் நோக்கி பாருங்கள். சபையானது பாபிலோனிய குழப்பத்திற்குள் சென்றிருப்பதை கவனிங்கள். அதற்குள்ள தூதர்களை நோக்கி பாருங்கள். ஆமென். ஓரல் ராபர்ட்ஸ் மற்றும் பில்லி கிரகாம், நேற்று கூட அமெரிக்காவில் ஏதோ பூமி அதிர்ச்சி வந்தது மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. உண்மைதானா? நான் அதை படிக்கணும்னு பார்த்தா எனக்கு டைம் இல்லை காலையில். ரஷ்யாவில் பயங்கரமான பூமி எதிர்ச்சி, பயங்கரமாக. எப்போதும் ஜப்பானில் தான் நடக்கும், இப்போ ரஷ்யாவில் பயங்கரமான பூமி எதிர்ச்சி ஏற்பட்டு அங்கு எத்தனையோ சேதங்கள். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் எங்கேயாவது உலகத்தில் ஒரு பகுதியில் என்ன நடக்கிறது? பூமி எதிர்ச்சி. நம்ம கடைசி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இனிமேல் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஆண்டவருடைய வருகையில் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருப்போம். அல்லேலூயா. பாருங்கள், அந்த சோதோம் கோமரா பட்டணத்துக்குள்ளாக சென்றவர்களுக்கு அடையாளம் தான் யார் அப்படின்னா ஓரல் ராபர்ட்ஸ் மற்றும் பில்லி கிரகாம். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன்.
எல்லா சபையின் காலங்களிலும் ஒரு தூதனாவது ஆபிரகாமின் பெயர் போன்று தன்னுடைய பெயர் ஹாம் என்னும் பதத்தால் முடியுமாறு பெற்றிருக்கவில்லை. பாருங்கள், ஆபிரகாம் எத்தனை எழுத்துங்க? 7 எழுத்து. ஆபிரகாம். ஆபிரகாம் என்னும் ஆங்கில பெயரில் 7 எழுத்துக்கள் உள்ளன. கிரகாம் என்னும் ஆங்கில பதத்தில் 6 எழுத்துக்கள் உள்ளன. இந்த கிரகாம் என்பது பில்லி கிரகாம், இன்னைக்கு பெரிய ஒரு எழுப்புதல் ஊழியக்காரர். ஆனால் இவர் பில்லி கிரகாமும் ஓரல் ராபர்ட்ஸும் தீர்க்கதரிசி பிரணாமை போல அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கக்கூடிய மகத்தான ஊழியக்காரர்கள், மகத்தான செய்தியாளர்கள். ஆனால் 6 எழுத்துள்ள இந்த கிரகாம் எங்கே போகிறாரு? இன்றைய சோதோம் கோமரா என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்தாபனங்களில் சென்று அங்குள்ள நீதிமான்களை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய பொருந்ததா? ஆனால் 7 எழுத்துள்ள ஒருவர், ஆமென், ஆபிரகாமோடு தங்கி இருந்தார். ஆபிரகாம் 7 எழுத்து, அங்கதான் ஒருவர் தங்கி இருந்தார். அல்லேலூயா. அவர் கர்த்தர். இந்த கடைசி நாட்களிலே ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததியினிடத்திற்கு கர்த்தர் மனுஷகுமாரனாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவருக்கு 7 எழுத்து. அதுபோல இந்த கடைசி காலத்தில் மணவாட்டி கண்டு தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கிறார். அவர் பெயர் என்ன? பிரன்ஹாம். எத்தனை எழுத்து? BRANHAM. 7 எழுத்து. 6 எழுத்துன்னு சொன்னாங்க யாரும்? BRAN. இந்த இடத்துல வைங்க. BRANHAM இல்லையா? இந்த ஜிக்கு பதிலாக பி போடுங்க. அடுத்தால இதில் என்ன போடணும்? என் போடணும். பிரன்காம் எத்தனை எழுத்து? ஆமென். கடைசி நாட்களிலே மணவாட்டிக்காக ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பியிருக்கிறார். அந்த எழுத்து 7. ஆமென். ஆனால் கிரகாம் எழுத்து 6. ஆகியால் மனிதன் 6ஆம் நாளிலே சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் 7 என்னும் எண் தேவனுக்குரிய எண்ணாக இருக்கிறது. சோதோமில் இருக்கும் மக்களை நோக்கி பாருங்கள். அங்கே அவருடைய செய்தியாளர்கள் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2 தூதர்களும் சோதோம் மக்களோடு அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஓரல் ராபர்ட்ஸ், பில்லி கிரகாம். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமுடைய ராஜரீக வித்து எங்கே இருந்தது? சோதோம் நாட்களில் நடந்தது போல என்று சொல்லும்போது அதற்குரிய அடையாளம் என்ன? தேவன் மாம்சத்தில் வந்து தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். தேவன் மனித சரீரத்திலே, அல்லேலூயா, ஆபிரகாமுடைய வீட்டிற்கு வந்து தன்னை வெளிப்படுத்தினார். பார்த்தீங்க, அவர் சோதம் கோமராவுக்கு போகல. சோதம் கோமராவுக்கு பில்லி கிரகாம் இருக்கிறார்கள், ஓரல் ராபர்ட்ஸ் இருக்கிறார்கள். ஆமென். ஆனால் தேவனோ எலோகியமாக மனித சரீரத்தில் ஆபிரகாமுடைய வீட்டில் தங்கியிருந்தார். இன்றைக்கு அதுபோல ஆபிரகாமுடைய ராஜரீக வித்தாகிய நம்மிடத்தில் அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள் எவ்வளவு அருமையாக பொருந்துகிறது. தன்னுடைய முதுகிற்கு பின்னால் இருந்த கூடாரத்துக்குள் இருந்த சாராள் தன்னுடைய இருதயத்தில் நினைத்ததை அவர் பகுத்தறிந்து கூறினார். பிரஜாதியாரின் உலகம் அழிக்கப்படுவதற்கு முன் கொடுக்கப்பட்ட கடைசி அடையாளம் அதுவே. நான் ஒருமை அதுதான் பிரசங்கித்தேன் என்று நினைக்கிறேன், காரைக்காலில். த லாஸ்ட் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அடையாளம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை பிரசங்கித்திருக்கேன். நம்ம யூடியூப்பில் பாருங்கள், ஒரு வேளை இருக்கலாம். கடைசி அடையாளம், த லாஸ்ட் சைன் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ண இப்போ தான் ஞாபகம் வருகிறது. பாருங்கள், கடைசி அடையாளம் அதுவே. தேவனுடைய கோபத்தினால் பிரஜாதிரின் ஆட்சியில் உள்ள இந்த முழு உலகம் அக்கினியால் அழிக்கப்படுவதற்கு முன் சபையானது அதன் கடைசி அடையாளத்தை பெற்றாகிவிட்டது. ஆபிரகாமுடைய வீட்டிற்கு மனித சரீரத்தில் சென்று தன்னை வெளிப்படுத்தினாரே, அதுதான் கடைசி அடையாளம். அடுத்து ஆபிரகாமுடைய சரீரமும் சாராளுடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டது. அல்லேலூயா. அதே போன்று நாம் மறுரூபமாக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு கடைசி அடையாளத்தை நாம் பெற்றாகிவிட்டோம். மறுபடியும் அவர் மாம்ச சரீரத்தில் தன்னை வெளிப்படுத்தி விட்டார். புரியுதா உங்களுக்கு? அது பிரணாம் அல்ல, பிரணாமுக்குள்ள இருந்த தேவன். அதனால மறுபடியும் இருதயத்தின் ரகசியங்களை, சாராளுடைய இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினது போல தீர்க்கதரிசி பிரணாமுக்குள்ள இருந்த தேவன், நீ 1500 மைலுக்கு அப்பால் இருந்து வருகிறாய்,
உன்னுடைய ஊர் இது, உன்னுடைய தெரு இது, உன்னுடைய வீட்டு எண் இது, உனக்கு இன்ன விதமான ஒரு புற்றுநோய் இருக்கிறது, அது உண்மையா என்று கேட்கிறார். அவள் கதறுகிறாள், ஐயோ அத்தனை உண்மை, இதை ஒரு மனிதனால் கூற முடியும் என்று நினைக்கிறீர்களா? ஒரு காலம் முடியாது. அது தேவன் என்று சொல்லுகிறார். தேவன் இந்த கடைசி நாட்களில் மனுஷகுமாரனாக வெளிப்படுத்துவதற்கு தீர்க்கதரிசி பிரணாமுடைய சரீரத்தை அவர் பயன்படுத்தினார். தீர்க்கதரிசி பிரணாம் அல்ல, தீர்க்கதரிசி பிரணாம் இயேசு கிறிஸ்து அல்ல, தீர்க்கதரிசி பிரணாம் மெல்கிசேதேக் அல்ல, தீர்க்கதரிசி பிரணாம் தேவன் அல்ல. ஆனா தேவனோ தீர்க்கதரிசி பிரணாமுக்குள் மறைந்திருந்தார். அவருடைய நாவு குடுதுகளை பிடித்து கொண்டு பேசினார். பாருங்கள், மோசே ஒரு காலத்தில் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவனுக்குள் தேவன் மறைந்திருந்து வண்டுகள் வரக்கடவுது என்று சொன்னார், வண்டுகள் வந்தது. பெண்கள் வரக்கடவுது என்று சொன்னார், பெண்கள் வந்தது. தேவன் மோசையின் நாவுகளை பிடித்து கொண்டு பேசுகிறார். அல்லேலூயா. ஓ, தீர்க்கதரிசி பிரணாமுக்குள் மறைந்திருந்த அந்த தேவன் மனுஷகுமாரனாக தன்னை வெளிப்படுத்தி யாருக்கு? யாருக்கு? ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததியாக உங்களுக்கு. அது சோதோம் கோமோராவுக்கு அல்ல, அது ஸ்தாபனங்களுக்கு அல்ல, அது பெந்தெகோஸ்தினருக்கு அல்ல. இன்று அவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? மணவாட்டியை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாய்? உன்னிடத்தில் அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். கடைசி அடையாத்தை மணவாட்டியை நீ பெற்றுவிட்டாய். நீ மறுரூபப்படக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஓ, நாம் இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை முடிய போகிறது. ஓ, ஆபிரகாமுடைய சரீரம் மாற்றப்பட போகிறது. ஏனென்றால் கடைசி அடையாளம் அங்கு வந்து விட்டது. ஓ, நமக்கு ஒரு கடைசி அடையாளம் கொடுக்கப்பட்டாயிற்று. இனிமேல் எந்த அடையாளம் நமக்கு கிடையாது. இனி அடுத்தது என்ன? மணவாட்டியின் மறுரூபமாகுதல். மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட போகிற நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நீ இன்னும் நிர்விசாரமாக வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் நீ அதை இழந்து போக போகிறாய். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசுக்காக நீங்கள் வாழுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பாருங்கள், மணவாட்டியினுடைய சபையானது மணவாட்டி கடைசி அடையாளத்தை பெற்றாகிவிட்டது. எப்படி ஆபிரகாமுடைய சரீரமும் சாராளுடைய சரீரமும் ஒரு குமாரனை பெற்றெடுவதற்கு அவருடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டதோ, அதற்கு முன்பாக உள்ள கடைசி அடையாளத்தை போல இன்றைக்கு மணவாட்டி மறுரூபம் ஆவதற்கு முன்பாக ஒரு கடைசி அடையாளம் என்ன? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவர் எழுந்து நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அந்த கடைசி அடையாளம் என்னவென்றால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஓ, அந்த தேவன், அந்த மெல்கிசேதேக் ஒரு மனித சரீரத்தில் நமக்கு அவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஒரு மனித சரீரத்திலே நமக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஓ, உலகத்துக்கு அல்ல. ஆமென். சீசர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, நீர் உம்மை உலகத்துக்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டார்கள். உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் உங்களோடு உங்களுக்குள் வாசமாயிருக்க போகிறேன். உலகம் ஒரு கால் என்னை கண்டுகொள்ளாது என்று சொன்னார். அதே சம்பவம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் மனுஷகுமாரனாக நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. யாவர் எழுந்து நிற்போம் சீக்கிரமாக. அல்லேலூயா. அவர் மனுஷகுமாரனாக தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஓ, that is the last sign. இதுவே கடைசி அடையாளம். ஓ, நாம் மறுரூபமாகக்கூடிய நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நிமிஷமும் இயேசுக்காக வாழ்வோம். அவரை பிரியமா இருக்க நாடுவோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவராக இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவராக இயேசுப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு ராஜா. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாம் நாம் ஜெபத்தோடு காணப்படுவோம். யார் இந்த மெல்கிசேதேக் என்பதை நாம் கண்டுபிடிக்க கர்த்தர் செய்தார். அடுத்த வருகிற ஆராதனையில் நாம் சரீரங்களை குறித்து பார்ப்போம்.
நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். ஆமென். இயேசு நம்மை தேடி வந்தார். காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிப்பது போல நம்மை தேடி கண்டுபிடித்து நம்முடைய தோள்களில் சுமந்து செல்ல கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். முள்ளையான சேற்றினிலே நான் முழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. முள்ளையான சேற்றினிலே நான் முழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே.
நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். ஆமென். கடைசி அடையாளத்தை நாம் பெற்றுவிட்டோம். நாம் மறுரூபப்படக்கூடிய ஒரு நேரம் நெருங்கிவிட்டது. எல்லாமே முடிந்து விட்டன. எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். நன்றி ஆண்டவராக இயேசுவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனாக இயேசு கிறிஸ்துவே, நன்றியோட துதிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, உலக தோற்றத்துக்கு முன்பாக எங்களை முன்குறித்தீர், எங்களை தெரிந்து கொண்டீர், எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை பரிசுத்தப்படுத்தினீர், எங்களை நீதிமானாக்கினீர், எங்களை ஆண்டவரே நீ பரிசுத்தப்படுத்தினீர், எங்களை மகிமைப்படுத்தக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஓ ஆபிரகாமும் உடைய சரீரமும் சாராளுடைய சரீரமும் மறுரூபப்படுவதற்கு முன்பாக பெற்றுக்கொண்ட கடைசி அடையாளத்தை இப்பொழுது மணவாட்டி பெற்றுக்கொண்டு விட்டார். அது உலகத்துக்கு அல்ல, அது உலகத்துக்கு அல்ல, உலக ஸ்தாபனங்களுக்கு அல்ல. அது மணவாட்டிக்குரிய அடையாளம், அது மணவாட்டிக்குரிய கடைசி அடையாளம். மணவாட்டிக்குரிய அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. நீங்கள் மீண்டும் லூக்கா ஆண்டவரே 17:30 படி மனுஷகுமாரனாக வெளிப்படுத்தியிருக்கிறீர், மனித ரூபத்தில் வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கடைசி அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் ஆண்டவரே. இனி இமைப்பொழுதிலே நாங்கள் மறுரூபமாக வேண்டும். இதோ கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு இருந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட ஆகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இவ்விதமாக என்றென்றைக்கு கர்த்தரோடு கூட இருக்க போகிறோம். அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓ அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னது போல ஆமென் ஆண்டவரே. ஒரு நாள் நீர் மகிமையின் சரீரத்தில் வெளிப்படுவீர், நாங்கள் உம்மை மகிமையின் சரீரத்தில் சந்திக்க போகிறோம் ஆண்டவரே. அப்பா இவ்விதமாக ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றைக்கும் கர்த்தரோடு கூட நாங்கள் ஜீவிக்க போகிறோம். அந்த மகத்துவமான நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த செய்தியை ஆண்டவரே இன்னும் உலகத்தின் பல பகுதிகளில் இருக்கிற அருமையான மணவாட்டி சபையார் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் தான் பொறுப்படுத்திக் கொள்ளணும். மீண்டுமாக நாங்கள் சனிக்கிழமை உபவாச ஜெபத்தில் சந்திக்கும் வரைக்கும் உமது கிருபையானது ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் ஆபத்துகளுக்கும் கைகளுக்கும் வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் நீங்களாக்கி ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கின்றோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும்
நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.